ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு டீயோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அது கூடவே பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா அது உழக்கில் பிடிங்கும் போது மாட்டிக்கிட்டு புளிய வராமல் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை நல்லா எந்த ஒரு சின்ன பீஸும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இந்த மாவை நல்லா பிசைங்க. மாவு நல்லா கட்டி இல்லாமல் பார்த்து பிசைங்க. ஏன்னா கட்டிப்பட்டாலும் அதுவும் உள்ளே போய் அடைச்சிக்கிடும், புளிய வராது. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா பார்த்து ஓரளவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இப்படி நம்ம புளியிற அளவுக்கு பார்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அதை சீவல் அச்சில் போட்டு முறுக்கு உழக்கில் போட்டு மாவை அள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. அள்ளி வைக்கும்போதே பார்த்து கட்டி இருந்தால் அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புழிங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் நல்லா சூடான உடனே அதில் இந்த முறுக்குழக்கில் இருக்கிறத அச்சை புளிங்க, சீவல் அச்சு போட்டதை இப்படி நல்லா அதை சுட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வேகிற வரைக்கும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.